குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அது தெரியாததுனால நமக்கு என்ன இழப்பு அப்படின்னு தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு கோழி தன் குஞ்சுங்களோட வாழ்ந்துட்டு வந்தது. அதுங்க கூட ஒரு கழுகு குட்டியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கழுகு குட்டியும் கோழி குஞ்சுங்களோட வாழும் போது நம்மளும் ஒரு கோழி குஞ்சு அப்படின்னு அது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த கழுகு குட்டிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி உயரமாக பறக்கணும் அப்படின்னு மேலே பறக்கிற கழுகை பார்த்து ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். ஆனால் செயல் பண்ணுறது எல்லாமே கோழி குஞ்சு பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் பெரிய கழுகு பூமியை நோக்கி ஏற தேட வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த குட்டி கழுகை பார்த்துட்டு கிட்ட கேட்கும், ஏய் நீ என்ன கழுகா அப்படின்னு. இல்லை நான் கோழின்னோம். இல்லை நீ கோழி கிடையாது, நீ பாரு என்ன மாதிரியே இருக்க, உன்னோட நகம் பாரு, மூக்கு பாரு, எல்லாமே என்ன போல் இருக்குது, நீ கழுகு குட்டி, நீ கோழி கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தன்னை உணர்கிற ஒரு விஷயத்தை அது செயல்படுத்தும். அப்போ அந்த கழுகு என்ன பண்ணுன்னா, பெரிய கழுகு ட்ரைனிங் கொடுக்கும். இங்கே வா, நீ இப்படி பாரு, வா என் மேலே இது பண்ணு அப்படின்னு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோடனே அதுவும் உயர பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த குட்டி கழுகு. அப்போது அந்த கழுகுக்கு தன்னை கோழின்னு நினைக்கும் போது கோழிக்கான வேலைகளை செய்யுது. நம்ம ஒரு கழுகு தான் அப்படின்னு அந்த ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சோடனே உயரமாக பறக்க ஆரம்பிக்குது. இது கழுகுக்கு தன்னோட ப்ளஸ்ஸு தெரியல, தன்னோட சக்தி தெரியல. அதனால் அது சின்னதாகவே ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. இது ப்ளஸ்ஸு நமக்கு தெரியலனா என்ன இழப்பு அப்படின்றது. ஒரு ஹனி பீ இருக்குது, அதாவது தேன் பூச்சி. அதுக்கு தன்னுடைய வீக்னஸ் தெரியாது. என்ன வீக்னஸ்னால் அதோட ரெக்கை ரொம்ப வெயிட்டு கம்மி, அதோட உடல் எடை ரொம்ப அதிகம். அப்போ அந்த தேன் பூச்சிக்கு இந்த உடம்பு வெயிட்டான உடம்பு தூக்கிக்கிட்டு நம்மளால் பறக்க முடியாது, ஏன்னா ரெக்கை ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்ற வீக்னஸ்ஸு அந்த தேன் பூச்சிக்கு தெரியாது. ஸோ தன்னோட வீக்னஸ் தெரியாததுனால அது ரொம்ப தூரம் பறந்து தேன்களை எடுத்துகிட்டு அந்த தேன் கட்டுது. அந்த தேனை தானும் சாப்பிட்டு மனிதர்களுக்கும் கொடுத்து அது மருத்துவ குணங்களும் அதிகரித்து 4 பேருக்கு நன்மையாகவும் இருக்குது. அந்த தேன் பூச்சி தன்னோட நெகட்டிவிட்டி, தன்னோட வீக்னஸ் மேலே அதிக கவனம் செலுத்துச்சுன்னா அதால் பறந்திருக்கவே முடியாது. அற்புதமான தேனுன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காது. அது நமக்குமே நிறைய மருத்துவ குணங்களோட ஆரோக்கியத்துக்கு அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நமக்கும் அந்த நல்ல விஷயம் கிடச்சிருக்காது. அதுபோல தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சில விஷயங்கள் ஆசைப்பட்டு இருப்போம், இது நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா சில தடைகள் வந்திருக்கும். அது வெளியிலிருந்து சூழ்நிலை கொண்டு வர தடைகள் வேறு, நம்ம மனசே நமக்கு தடைகளை போடும். இதெல்லாம் உன்னால் முடியாது, உனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு மனசில் தடை வரும். அதுதான் அந்த கழுகு குட்டிக்கு நீ எங்கே இதெல்லாம் உயரமாக பறக்க போகிற, நீ கோழி, நீ கோழி அளவுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு அது மனசுக்குள்ளே ஒரு தடை இருந்தது. ஏன்னா அதுக்கு தன்னை தெரியல நம்ம ஒரு கழுகுன்னு. அதுபோல் நம்மளுமே நம்மளோட ஸ்ட்ரென்த்து தெரியாதப்ப நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஏங்கிட்டு தான் இருப்போம். அதை போய் அடையிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்கோ, முயற்சி பண்ணுறதுக்கோ, பயிற்சி எடுத்துக்கிறதுக்கோ நம்ம மனசு நம்மளை ஒத்துழைக்க விடாது. அதனால் நம்மளோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசே நம்மக்கிட்ட தப்பாக சொன்னால் கூட, இல்லை நான் கோழி கிடையாது, நான் ஈகிள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மனத்தடையிலிருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அதுக்கப்புறமா நம்ம முயற்சி எடுக்கணும், அதை பயிற்சி பண்ணணும், தொடர்ந்து அதில் செய்து வெற்றி அடைவோம். நம்மளும் நம்மளோட ஆசைகள் இலக்குகளை அடைஞ்சி மன நிறைவை பெறுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.